ஒரு பத்திரிகையில் வேலை செஞ்சீங்கன்னா எல்லா ஸ்டோரிஸ் கிடைக்கும். ஒரு ஃபிலிம் ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணு இருக்கும், ஒரு மாடல் இருப்பா, ஒரு கல்யாண பொண்ணு இருக்கும், கிளாமர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் பணமும் இருக்கும், செத்து போன பாடியும் இருக்கும், மார்ச்சுரி இருக்கும், எல்லாமே. ஒரு 36 படத்தில் வந்து ஒரு ரோலில் வந்து 36 விதமான சுச்சுவேஷன் இருக்கும். இதுல வந்து நான் பார்த்தது லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப சோகமான கதை இந்த கதை. ரொம்ப ரொம்ப அது எவ்வளோன்னா, அது இது நடந்து இதுவும் ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது வரைக்கும் அந்த பாதிப்பு போகாத ஒரு விஷயம் இந்த விஷயம். இதுல என்னன்னா, எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. நார்த் மெட்ராஸ்ல ஒரு லேடி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம், போக சொன்னாங்க. நான் போயிட்டாங்க. போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு நம்ம எங்கே வந்துட்டோம்னு. 2 பசங்க, பிளைண்ட் பசங்க, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் பசங்க, 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 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 கயிறு தொங்கின்னு இருந்துச்சு. அது ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு விசாரிச்சப்போ தான் தெரிஞ்சிச்சு, அந்த புருஷன் விட்டு போயிட்டாரு, இல்லை செத்துட்டாருன்னு ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து இந்த 2 பிளைண்ட் பசங்களை வச்சுக்கிட்டு ஏதோ கஷ்டப்பட்டு ஃபேமிலியை நடத்திருந்தாங்க. அந்த டைம்ல வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு பாருங்க. ஒரு விஷயத்த வந்து சரியா கன்வே ஆகாம இருந்தா எப்படி இருக்கும்னு, அதுக்கான ஒரு சரியான உதாரணம் இதுதான். அது அந்த அம்மா எங்க கேள்விப்பட்டாங்க தெரியல. உனக்கு 2 கண்ணு இருக்குல்ல, ஒரு பையனுக்கு ஒரு கண்ணு, இன்னொரு பையனுக்கு கண்ணு கொடுத்துடலாம் இல்லன்னு யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா நினைச்சாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சு, நான் வந்து தற்கொலை பண்ணி போறேன், நான் செத்த பிறகு இன்னொரு 2 கண்ணு ஒரு பையனுக்கு பங்கு போட்டு கொடுத்துங்க, அவங்க இருந்த சொத்தே அவங்க கண்ணு தான். புரியுது. அது எழுதி வச்சுட்டு அவங்க தூக்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த பசங்களுக்கும் தெரியல, இதுவும் தூங்கிச்சு. எது கண்ணு திறந்து பார்த்திருந்தானா அட்லீஸ்ட் அம்மா தூங்குறது பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு தெரியவே இல்லை. நைட் எல்லாம் அப்படியே கடந்து போயிருக்கு. பகல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஊரெல்லாம் ஏஞ்சி பிறகு வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா அப்போதான் தெரியுது அம்மா தூங்குறாங்க. அப்போதான் அந்த லெட்டர் பார்த்தா, அது லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. நான் செத்த பிறகு என்னுடைய கண்ணு வந்து 2 பசங்க தானம் பண்ணிடணும். ஆனால் ஒன்றுமே நடக்கல. அம்மாவும் போயிட்டாங்க, கண்ணும் கிடைக்கல. சரி, அது மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி தான் மக்களுக்கு போய் சேரணும் தெரியல, எனக்கு தெரியல அதை பற்றி. பாருங்க, தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு ஒரு அம்மா பாருங்க தியாகம் பண்ணிருக்காங்க, தன்னையே தியாகம் பண்றாங்க.